ராணிப்பேட்டை தனியார் மண்டபத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் பொதுக்குழு கூட்டம் சங்க நிறுவன தலைவர் எஸ் குணமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு எம் பாஸ்கர் அனைவரையும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய யூடியூப் சேனல் சங்கத் தலைவன் என்ற பெயரில் மாநில தலைவர் எஸ் குணமணி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பி சுகுமார், பொருளாளர் வெங்கடேசன் மற்றும் மின் ஒப்பந்ததாரர் நல சங்கத்தின் சாமுவேல் பிரகாஷ், உமாசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் எஸ் குணமணி சிறப்புரை ஆற்றிய பின்னர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி சுகுமார் அவர்கள் பல்வேறு முக்கிய தீர்மானங்களை வாசித்தார். அதில் ஒப்பந்ததாரர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும், நலவாரியம் மூலம் பதிவு செய்த ஒப்பந்தக்காரர்களுக்கு மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் மருத்துவ காப்பீடு மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யக்கூடாது. அந்த 18% பணத்தை எங்கள் நிறுவனத்தின் ஜிஎஸ்டி கணக்கில் அரசே செலுத்த கேட்டுக்கொள்கிறோம் என்றார். மேலும் ஒப்பந்ததாரர்கள் பணிகள் முடிக்கப்பட்டவுடன் பணப்பட்டுவாடா பிடித்தம் செய்யப்பட்ட தொகை விவரங்கள் ஒரே கோப்பாக வழங்க வேண்டும். செய்யப்போகும் பணிகளுக்கு அரசாங்கத்தில் பணிக்கான பணம் ஒதுக்கிய பிறகே டெண்டர் கோரப்பட வேண்டும். முறையாக 30 நாட்களுக்கு முன்னர் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படி தவறு செய்யும் அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்களுக்கு பணி முடிக்கப்பட்டவுடன் 15 நாட்களுக்குள் பணம் வழங்கிட வேண்டும். மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சங்கத்தினை ஒன்றிணைக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்களின் பதிவு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்பதை மாற்றி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்பதை மாற்றியமைக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்று பணிகளை செய்வதை கைவிட வேண்டும். இனிவரும் காலங்களில் சிவில் வேலைக்கு தனியாகவும் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு தனியாகவும் டெண்டர் கோர வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. சங்கத்தின் மூலம் 15 தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளோம் என்று தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அதேபோல் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் என் புசி ஆனந்த் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆட்சியில் பல நல்ல விஷயங்கள் நடந்து வருவதாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. எங்களுடைய சங்கத்தின் மூலம் இந்த ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று எங்கள் சங்கத்தின் மூலம் ஒரு தீர்மானமும் ஏற்றுள்ளோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொதுப்பணித்துறையின் மீது ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதை திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்ததாரர் சங்கத்தின் மூலம் வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த சங்கம் 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கமாகும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சில அதிகாரிகளால் இந்த சங்கம் தடை செய்யப்பட்டு மீண்டும் இந்த சங்கம் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இந்த சங்கம் 1972 தொடங்கப்பட்ட சங்கமாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் சங்கத்தின் மூலம் பல சாதனைகளையும் செய்துள்ளோம். இந்த சங்கத்தின் மூலம் கடந்த ஆண்டு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தியது தமிழ்நாட்டில் சரித்திரம் படைத்துள்ள ஒரே சங்கம் இந்த சங்கமாகும். அதே போன்று சில போராட்டங்களுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய சங்கமும் இந்த சங்கமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சங்கத்தின் மூலம் 15 தீர்மானங்கள் ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை அமல்படுத்தும் போது எங்கள் சங்கத்தினுடைய ஆலோசனையும் எங்கள் நிர்வாகிகளையும் அழைத்து கலந்தாலோசிக்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்கள் பணி முடித்தவுடன் அவர்களுக்கு 30 நாட்களுக்குள் பணம் கொடுக்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்கள் பணி முடித்தவுடன் அவர்களுக்கு வேலையின் பெயர், மதிப்பீடு, ஜிஎஸ்டி, ஐடி போன்ற கோப்புகளை உடனடியாக வழங்கினால் நாங்கள் அதை உரிய முறையில் அரசுக்கு செலுத்தி நாங்கள் உரிய முறையில் வரியை செலுத்துவதற்கு
வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ அரசு மற்றும் அவசர வேலைகளை இனி செய்வதில்லை என்று எங்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. ஏனென்றால் உயர் திரு மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் 2021ஆம் ஆண்டு சென்னை விஜயத்தின் போது செய்யப்பட்ட 2,50,00,000 பணம் இந்த 6 வருடம் ஆகி இன்று வரை வரவில்லை. அரசு சித்தா மருத்துவமனையில் பல்கலைக்கழகம் மாற்றிய பணமும் வரவில்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வேலை செய்த பணமும் வரவில்லை. ஓமந்தூர் மருத்துவமனையில் வேலை செய்த பணமும் வரவில்லை. இப்படி பல வேலைகள் உள்ளது. இதில் முக்கிய தீர்மானமாக MSMEயில் அனைத்து ஒப்பந்தக்காரர்களும் பதிவு செய்ய வேண்டும், அரசு கொடுக்கும் சலுகைகளை பெற வேண்டும் என்றும், மேலும் எங்களுடைய டர்னோவர் அரசாங்க நிர்ணயித்த டர்னோவர் 2.5 கோடியிலிருந்து 10 கோடி வரை செய்வதற்கு மைக்ரோ கான்ட்ராக்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். இதேபோல் மைக்ரோ கான்ட்ராக்டர் மேனுஃபேக்சர் கம்பெனி வைத்துள்ளவர்களுக்கு அரசு பல சலுகைகள் வழங்கியுள்ளது. அதே போன்ற சலுகைகள் எங்களுக்கும் வழங்க வேண்டும். இப்போதுதான் ஒரு வருடமாக சர்வீஸ் செக்டரை MSMEயில் கொண்டு இணைத்துள்ளார்கள். குழு கூட்டத்திற்கு சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து ஒப்பந்ததாரர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அதிக அளவில் கலந்து கொண்டனர்.